ஒன்றிய அரசு பதவிகளில் அந்தந்த மாநிலத்துடைய மண்ணின் மைந்தர்களுக்கு 90% அழகுன்ற. ஆனா மோடி தமிழ்நாட்டில் பூரா பீகாரியா இறக்குறார், உத்தரப்பிரதேசியா இறக்குறார், குஜராத்தியா இறக்குறார். நான் என்ன சொல்லுது, தமிழர் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன சொல்லுகிறது, இங்க இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளிலே 90% அந்தந்த மாநில மக்களுக்கே கொடு, உத்தரப்பிரதேச வேலையை உத்தரப்பிரதேசத்துக்கு கொடு, பீகார் வேலையை பீகாருக்கு கொடு, டெல்லி வேலையை டெல்லிக்கு கொடு, தமிழ்நாட்டு வேலையை தமிழுக்கு கொடு, கர்நாடக வேலையை கர்நாடகாவுக்கு கொடு, ஆந்திரா வேலையை ஆந்திராவுக்கு கொடு, கேரளா வேலையை கேரளாவுக்கு குரு என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்தியாவில். அப்பதான் பிரச்சனை வராது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மார்வாடி சேட்டு குஜராத்தி சாதாரண இந்த மாதிரி ஒரு பொட்டி கடை வாடகை எடுப்பாரு, அதுல வந்து கடையில உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு அடகு வியாபாரம் பண்றோம் பாரு, அப்புறம் அந்த கடையை லீஸுக்கு எடுப்பாரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடையை வாங்குவாரு, அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ வாங்குவாரு, அப்புறம் அந்த தெருவே வாங்குவாரு, அப்புறம் ஊரே அவருக்கு சொந்தம். இங்கு ஜெயின்களுக்கு மட்டும்தான் வீடு, இது தனி கம்யூனிட்டி வீடு, கம்யூனிட்டி கேட்டுன்னு ஒண்ணு போடுவான். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வுரிமை எப்படி பறிக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு வணிகத்திலிருந்து அரசு வேலை வாய்ப்பிலிருந்து தொழில் முதலீடு இருந்து அத்தனையும் தமிழர் அல்லாதவர் கைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாணியம்பாடி, குடியாத்தம், ஆம்பூர் இந்த பகுதியில் இருந்த இஸ்லாமியில் கிட்ட இருந்த வணிகம் இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்தது திரும்ப நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு சென்னையில காசிஸ்டேட் ஸ்ட்ரீட்ல பிராட்வே பகுதியில் இருந்த இரும்பு ஹோல்சேல் வணிகம் நம்முடைய தமிழ் இஸ்லாமிய சகோதரர்கள் கையில் இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கா? இன்னைக்கு சென்னை ஆய்கர் போன வேலை வாய்ப்பு சொல்லுங்க, ஆர்பர்ல நான் கேட்கிறேன், என்எல்சில கேட்கிறேன், வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை கேட்கிறேன், சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல கேட்கிறேன், இன்னைக்கு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் இன்றைக்கு 100% தமிழர் அல்லாத ஒரே குறிப்பிட்ட தாய்மொழி இந்தியை கொண்டவன் பேசுகிறானே, அவனை மட்டும் கொண்டு வேலைக்கு வைத்து தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமையை பறிக்கின்ற மோசடி செய்கின்ற மோசடி நரேந்திர மோடியை எச்சரிக்கிற ஒரே அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.